கவிஞர் வாலி வார்த்தைகளாலே விளையாண்ட 2 பாடலை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காதலர் தினம்ல வர காதல் எனும் தேர்வு எழுதி, மங்காத்தால வர என் நண்பனே பாட்டு, இந்த 2 பாட்டுலையும் அவருடைய வார்த்தை ஜாலத்தினால நம்மள பிரமிக்க வச்சிருப்பாரு. வழக்கை, வளையல், வளைக்கை, இந்த 3 சொற்களை வச்சு மாயாஜாலம் பண்ணிருப்பாரு இந்த 2 பாட்டுலயும். இந்த வழக்கையில் வளையல்கள் நான் அல்லவா, எப்படி வளையல்கள் கையை பற்றி கொண்டு கூடவே பயணிக்குதோ அது போல உனது கரத்தை பற்ற வந்தவன் நான் அல்லவா. இந்த வழக்கையில் வளையல்கள் நான் அல்லவா, இன்று வளைக்கையை வளைக்கின்ற நாள் அல்லவா. காதலர்கள் கை கோர்க்கும் போது கை வளையறத தான் இந்த வரிகள் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரியான வரிய என் நண்பனே பாடல்லையும் எழுதியிருப்பாரு. இந்த லிரிக்ஸ் எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா எதுகை மோனை இயைபு தொகையெல்லாம் கொஞ்சம் கூட டியூன் பெசராம பொருத்திருப்பாரு. காதல் எனும் தேர்வெழுதி பாட்டோட ஃபர்ஸ்ட் லைனே அவ்வளோ இம்ப்ரெசிவான ஒரு லைன், திரும்ப திரும்ப கேட்க தூண்டுற ஒரு லைன். ரெண்டு வெவ்வேறு அர்த்தம் கொண்ட சொற்களுக்கு ஒரே சவுண்ட் இருக்கும். அந்த 2 சொற்களையும் ஒரே லைன்ல வைக்கணும். அது காதலையும் சொல்லணும். உன் எண்ணம் என்னும் ஏற்றில் என் எண்ணை பார்த்த போது நானே என்னை நம்பவில்லை. உன் கண்ணத்தை பார்த்து போதையாயிட்டங்கிறத மோனை எதுகை இயைபு தொகையோட கவித்துவமா சொல்றாரு. இது கண்ணங்களா இல்லை தென்னங்களா, மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர்மெய் ஆகின. நான் இருந்தேன் வெறும் எழுத்தாக, நீ வந்து சேர்ந்தாய் உயிர் எழுத்தாக. ஏ.ஆர். ரஹ்மானோடைய இந்த மியூசிக் பல பேரை பரவசப்படுத்துச்சு. பெண்களுடைய காதல் தோல்வி பாடல்கள் தமிழ் சினிமாவில் ரொம்பவே குறைவு. பெண்ணுடைய காதல் தோல்வி உணர்வுகளை இந்த பாடல்ல சொல்லியிருப்பாரு. படத்துடைய சூழல், அஜித் 2 பேருக்கும் பொருந்தக்கூடிய லைன். நாம எழுதினா போறாது, ஒரு பாத்திரம் வேணும் இல்லையா. என்னுடைய புனிதமான காதல்ல ஏமாற்றப்பட்ட வழிய புனிதமான கங்கை நதியை வச்சே சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடியே இந்த லைனை சக்கரக்கட்டி படத்துல வந்த மருதாணி பாட்டுல யூஸ் பண்ணிருப்பாரு. கங்கை என்று காணலை காட்டும், காதல் காணல் என்று கங்கையை காட்டும். யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபுன்னு எல்லாரும் வாலி அவர்களோட எழுத்துனால மிரண்டு போன போர்ஷன் இதுதான். அதுக்கு எப்படி எழுதுனீங்கன்னு அது எல்லாருக்குமே ஷாக். அதாவது யுவன்லாம் நான் போய் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான மியூசிக்கு சர்வ சாதாரணமா மொழியை கையாண்டு இருப்பாரு. காம்ப்ளிகேட்டடா பண்ணிருப்பான், கன்ஃபியூசிங்கா இருக்கும். அது தெளிவா எழுதிருக்கான். ஒரு சொல்லுக்கு 2, 3ன்னு பல பொருட்கள் இருக்கலாம். 2 பொருள் கொண்ட ஒரு சொல்ல சாமர்த்தியமா வரிகளுக்குள்ள கொண்டு வந்திருப்பாரு. அனைத்தலுங்கிற சொல் முதல் லைன்ல சுகத்தை தருதுன்னா 2வது லைன்ல துக்கத்தை தருது. பாட்டோடைய பெஸ்ட் லைன் இதுதான். காதல் ஏமாற்றத்தோட உச்சகட்ட வழி. எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் புயல்ல சாஞ்ச பிறகு அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. காதல்ல தோத்த நானும் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவ. காதல்ல தோத்த ஏமாந்த ஒரு பெண்ணுடைய மனக்குமுறல். 2 லைன் தான் யுவன் சங்கர் ராஜா பாடுவாரு. அதுல நம்மள மெய் மறக்க வச்சிருப்பாரு. இந்த 2 பாட்டோடைய ஒவ்வொரு லைனையும் மியூசிக்கே இல்லாம தனியா படிச்சு பார்த்தா கூட அவ்வளோ கவிதையா இருக்கும். அடிமோனை, சீர்மோனை, அடி எதுகை, சீர் எதுகை, இயைபுன்னு தன்னுடைய சொல் நயத்தால புகுந்து விளையாடி இருப்பாரு.
கவிஞர்களுக்கு எதுகை மோனை அமைச்சு பாடல் எழுதுறது கைவந்த கலை தான். ஆனா அதை இவ்வளவு அழகான நயத்தோட எழுத முடியும்னா அது வாலி ஐயாவால மட்டும்தான் முடியும். அது ஒரு ஆங்கில வார்த்தையை கூட பொருத்தி அந்த எதுகை மோனைக்கான எடுத்துட்டு வந்துருவார். அந்த சொல் நயம்.